ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் திவாகர் அவர்களுடைய இன்டர்வியூவில் ஒரு ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாங்க. நிறைய மக்கள் வந்து கேட்டனால அதை வந்து நான் பண்ண போகிறேன், கேட்டுட்டேன், இப்போ பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க் ஒன்று வந்திருக்குல்ல, இத்து போன ஒரு வீக்லி டாஸ்க்கு, அதோட வீக்லி என்ன பண்ண போகிறாங்க, என்ன ரூல்ஸ், என்ன டீம் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 டாபிக் தான். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்கோடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம் கிடையாது. பாத்ரூம் வந்து அப்படி போகிறப்ப டிங்கு பெல் அடிப்பாங்க, உடனே வந்து பார்த்தீங்கன்னா யாருனாலும் சரி வந்து என்டர்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்து குக்கிங்கில் எது செஞ்சாலும், எது தண்ணி கொடுத்தா கூட நீங்கள் தான் போய் வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு. ஓகே, என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது கிச்சன் டீமோட டாஸ்க்கு. அதே மாதிரி கிளீனிங் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிற வரப்போ எது வேணாலும் டாஸ்க் கொடுக்கலாம், அதை அவங்க செய்யணும். அதுக்கு நடுவில் வந்து என்டர்டைன் பண்ணிக்கணும், சரியா, மாற்றி இப்போ குக்கிங் டீமுக்கு வந்து டான்ஸ் ஆடி என்டர்டைன் பண்ணும், சாப்பாடு போடும் பொழுது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே பாத்ரூம் போகும்போது உள்ளே கக்கா போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து என்டர்டைன் பண்ணலாம் நீங்கள், சரியா. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க்கு. அதுலேயே கொஞ்சம் கோவம் வந்தாலும் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோய் இது ஃபன் டாஸ்க் அப்படின்ற மாதிரி வந்து எச்சரிக்கிறார், அடிக்க ஓடிட்டு காட்டுறாரு. ஸோ இதில் வந்து உங்களுடைய டேலண்ட் தான் வெளியே வரணும், ரொம்ப ஃபன்னான ஒரு சீசனாகவும் வெளியே போகணும். வெறும் கத்திக்கிட்டே இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் அமைதி ஆகன்ட்டாங்க. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் பிக் பாஸ் டெசிஷன், ஏன்னா அதுக்காக தான் திவாகர் வெளியே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் புரியுது. ஸோ தட் இஸ் ஓகே. அவர் சொன்னால் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான், ஒரு வாரம் இருக்கட்டும். ஏன்னா எப்பயுமே அந்த ஒரு ஃபன்னாக கொண்டு போகாமல் இருக்க முடியாது. சீசன் வந்து எப்பயுமே ஃபன்னாக கூட இருக்கணும், ஃபன் டாஸ்க் வைக்கும்போது. ஆனால் இவங்க எப்படி ஃபன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது, அதை பார்க்க தான் நான் ஆர்வமாக இருக்கேன். கொஞ்சம் வாய் குழந்தை, ஏன்னா இவங்களை நம்பி எதுவும் சொல்ல முடியல, அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபன் டாஸ்க்குங்கிறப்ப பிக் பாஸ் வந்து வச்சிருக்காங்க, எல்லா சீசனும் கலந்து தான் இருக்குது. ஒன்லி ஃபைட் மட்டும் இருந்த சீசன் அப்படிங்கிறது 6th சீசன் தான் நான் சொல்லுவேன். 4th சீசன் கூட நல்ல கொஞ்சம் ஃபன் இருந்தது, ஓகே. ஆனால் 4th சீசனும் அப்படி தான் ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்களேன். பட் 4th and 6th தாண்டி 5th கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்தது, சண்டே இருந்தது, ஃபன் இருந்தது, சரியா. அதே மாதிரி 7th வந்து அதுவும் கொஞ்சம் டாக்ஸிக்கான ஒரு சீசன் தான். 8 வந்து நம்ம ஃபன் எதுவுமே அந்த கேட்டகரி சேர்க்க முடியாது. 9லேயும் அதே மாதிரி தான். 8, 9 வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வரலாற்றிலே ஒரு முக்கியமான சீசனாக தான் முடியும் அப்படிங்கிறது க்ளீனாக புரிஞ்சிருச்சு. பட் இவங்க இதில் ஃபன்னாச்சும் ஒழுங்காக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பிளான் பண்ணி அவங்களுடைய இன்ட்ரோ கொடுத்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக சமைப்போம், கொட்டுவோம், வறுத்து கொட்டுவோன்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு கடைசி வந்து நாங்கள் உங்களை இல்லை மீனை வறுப்போம் பொரிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த மாடுலேஷன் நல்லா இருந்தது. அப்புறம் மாப்புன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடினாங்க, அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ஓகேவா. அந்த இன்ட்ரோ நல்லா இருந்தது. அப்புறம் எஃப்ஜே டீமும் வந்து இன்ட்ரோ நல்லா இருந்தது. ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸே கொடுப்பார். அதில் வின் பண்ணுறவங்க யார், அந்த 3 டீமும் கொடுப்பார் போல். அதில் வின் பண்ணுறவங்க ஒருத்தவங்களுக்கு 2 பாயிண்ட் கொடுப்பார் பிக் பாஸ், இது தனி ரிவார்டு. அதே மாதிரி ஒரு டீம் யார் லீடிங் இருக்காங்களோ அன்னைக்கு நைட் ஒரு ரிவார்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ ஒரு 3 டீம் இருக்குன்னா அதில் யார் ஃபஸ்ட்டில் இருந்து அன்னைக்கு ஈவினிங்கில் முடிக்கிறாங்களோ அந்த டீமுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்றார். அது மட்டும் இல்லாமல் 2 பாயிண்ட் வேறு அவர் கொடுப்பார். பிக் பாஸோட வேலை இது 2 தான். அந்த ரிவார்டு வந்து மேபி நாமினேஷன் ஃப்ரீ பாஸா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா தலை போட்டிக்கு ஒருத்தன் தான் போகிறாங்க, அந்த டீமே வந்து போகுது, 6 பேர் போகிறாங்க தலை போட்டிக்கு. அப்படி இருக்கிறப்ப இதில் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸா அப்படிங்கிறது தெரில. ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் பிக் பாஸில். உங்கள் டீம்லேருந்து கலந்துரையாடி ஒருத்தவங்க செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 3 நாளைக்கு யார் செலக்ட் பண்ணுறாங்க, ஒரு 3 பேரா, அந்த 3 பேரை நிற்க வச்சு யார் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி, இல்லை 2 பேர் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூட இன்னைக்கு விட்டுருவார் ரிவார்டு. இல்லை 3ல் 2 அப்படி கூட 2 பேருக்கு தான் அப்படின்ற மாதிரி 3, அதாவது இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், நாளை கழிச்சு ஒரு நாள் ரிவார்டு வந்து கொடுத்துட்டு அந்த 3 ரிவார்டில் 2 பேர் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிடுவார். ஸோ அந்த 2 பேர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன தெரிஞ்சு ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரே ஒரு பாயிண்ட் தான். எப்படி? ஒரே ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒழுங்காக விளையாண்டாதான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அந்த ரிவார்டுங்கிறது அதுக்கு தான் மீன் பண்ணியிருப்பார். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல ஜெயிக்கிற டீமுக்கு ஒரு பாயிண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது என்ன அப்படி கூட கொடுக்கலாம். ஜெயிக்கிற டீமுக்கு ரிவார்டு, அன்னைக்கு ஜெயிக்கிற டீமுக்கு அப்படிங்கிறப்ப அது வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸாகவும் இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். இன்னொரு டெய்லி ஒரு டாஸ்க் நடக்கும், அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு 2 பாயிண்ட், சரியா. அப்புறம் ஒரு ரிவ்யூ நடக்கும், இவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து யாருக்காவது பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ அப்போ கடைசியாக இதெல்லாம் டோட்டல் பண்ணி வரும் தெரியுமா, இவங்க பாயிண்ட் கொடுத்தது, பிக் பாஸ் டாஸ்கில் வின் பண்ணது, பிக் பாஸ் ரிவார்டு கொடுத்தது எல்லாம் சேர்த்து இவங்களுக்கு வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வின்னராக மட்டும் இல்லாமல், கொண்டாடப்படுவது மட்டும் இல்லாமல், அவங்களுக்கு கேப்டன்சி டாஸ்கில் பங்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்.
அந்த ஒரு 5 பேர் 6 பேர் டீமில் யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ எஃப்ஜே கூட சேர்ந்து மோதுவாங்க, ஏன்னா அவர் தான் வீட்டு தலை அப்படிங்கிறப்ப அடுத்த வார தலைக்கும் அது வந்து ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து திவாகர் அவர்களுடைய இன்டர்வியூ. திவாகர் அவர்களுடைய இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷன் வந்து ஒயில்டு கார்டாக என்னை எப்போ கூடுவாங்கன்னு சொல்லி வெறி கொண்டு இருக்கான். நீ என்னை கூப்பிடு, உள்ள கண்டென்ட்டே ட்ரை ஆகி போச்சு, நான் வரேன், இந்த வீடை ஃபயர் பண்ணுறேன் திருப்பி அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாரு. அது உண்மை தான், ஏன்னா அவர் போனதுலேருந்து ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சுங்கிறது தான். பட் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அவரை வெளியே தள்ளினதுன்னு சொல்லி வெளியே உட்காந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு இவர் பேட்டி கொடுக்காமல் இருப்பதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மீண்டும் வந்து வாயை கொடுக்குவானுங்க, மீண்டும் வந்து ஏதாவது வந்து பண்ணுவானுங்க, அவங்களுக்கு அவரை வச்சு தான் வியூஸ் வந்து எடுக்கிறானுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுவானுங்க. அதை மட்டும் தவிர்த்துட்டா அவங்க நல்லாயிருக்கும். நான் விஜய் டெலிவிஷனில் கொடுத்தாரு, அதோட எனக்கு போதும்னு தோணுது. ஏன்னா மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன், சரியா? ஏன்னா உள்ள கானா வினோத் அவர்கள் அவ்வளோ உருவகிளி பண்ணார், ஒருத்தவங்க கூட கேட்கல. இன்னொன்று ரொம்ப போல்டாக, நான் எவிக்ட் ஆகிறதே கிடையாது, மக்களுடைய சப்போர்ட் எனக்கு இருந்துச்சு, கனி, சுபிக்ஷா, அரோரா, ரம்யா, இந்த 4 பேரில் யாராவது தான் எவிக்ட் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி போல்டாக அங்கேயே அடிக்கிறார். குரூப்பிசத்தை எப்படி உள்ளே வந்து ஒட்டைக்கிற நிறைய பேர் பிடிக்கலையோ, அதே மாதிரி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டை அடித்து நொறுக்குனாப்பில். அதே மாதிரி என்னை உடைக்கிறதுக்கு என்னுடைய நாயை மட்டும்தான் வச்சு உடைக்க முடியும், மற்றபடி எனக்கு வந்து உடைக்கிறதே கிடையாது, உள்ள பிக் பாஸ் ஹவுஸில் நான் உடைக்க யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். அப்புறம் யார் டைட்டில் வின்னர்னு கேட்டோன்னே எனக்கு யாருமே தோணலை, டைட்டில் வின்னராக வந்து இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து தோணலை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பட் எனக்கு கூட கொஞ்சம் ட்ராவல் ஆகிறது வந்து ஓரளவுக்கு செட் ஆகிறது கமருதீனும் பார்வதியும். ஏன்னா பார்வதி கூட நிறைய இடத்துல நான் சண்டை போட்டிருக்கேன், அந்த மேலே கிச்சனில் மேலே ஏறி உட்காந்தப்பெல்லாம் நான் வந்து வெறுத்திருக்கேன். கமருதீனோட முதலிருந்தே எனக்கு சண்டை வந்துச்சு. பட் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிறப்ப புரிஞ்சுக்கிட்டார் கமருதீன் என்ன. இன்னொன்று என்கிட்ட எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த பெண்களை வைத்தே கேம் ஆடுவாங்க. நான் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கப்ப பெண்களை வச்சு பின்னாடி தூண்டி இவர் வந்து இப்படி தப்பாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கடுத்து வந்து சண்டை போட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து நடந்துச்சாலுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற. அப்போ உள்ளேயும் வந்து அவரை வெளியே உட்காந்து நிறைய பேர் நான் டாமினேட் பண்ணுற மாதிரி, டார்கெட் பண்ணுற மாதிரி உள்ளேயும் அந்த கேம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரி, அப்போ வெளியேறது சொல்லிட்டாரா, யார் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு இல்லைன்ட்டார். ஏன்னா ஆரிய அண்ணாக்கு ஒரு குவாலிட்டி இருந்துச்சு, அர்ச்சனாக்காவுக்கு ஒரு குவாலிட்டி இருந்துச்சு, டைட்டில் வின் பண்ணவங்களை சொல்கிறேன். அதெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இந்த இதில் வந்து யூனிக்காக வந்து யாருக்கும் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. ஸோ மக்களாக பார்த்து யார் கடைசியாக பிடிக்குதோ அவங்களை ஓட் பண்ணி ஜெயிக்க வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி ஃபேரான கருத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா அதான் உண்மை. இது வரைக்கும் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஈர வெங்காயமும் இல்லை. இதுதான் வந்து ஃபார்மேட்டாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதையும் பிரேக் த்ரூ பண்ணிட்டார். அடுத்து பாரு அவர்கள் நடிப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நானும் விமர்சனம் பண்ணியிருந்தேன். அது வந்து அவங்களே சொல்கிறாங்க, பாரு வந்து அந்த மாதிரி கேரக்டர் தான், அவங்க அப்பா இறந்த கூட அழுவலையா, அந்த போர்டு திவாகர்னு காமிச்சாங்களா, அது பார்வதிக்கு முதல் புரியல போல. ஏன்னா கண்ணாடி போடல, லென்ஸும் வந்து வச்சாங்களாங்கிறது தெரில. அவங்க வந்து திரும்பிட்டு வந்து வேற யாரும் நினச்சிருக்காங்க, சரியா? கனி அந்த மாதிரி நினச்சிருக்காங்க போல தெரியுது. அதுக்கடுத்து திவாகர்னோடனே அப்படி பார்த்துட்டு திவாகரா அப்படின்ட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் சோகமாயிட்டாங்க. அப்புறம் அழுகாமல் இருந்தாங்க, ஜாலியாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க அப்பா சித்தப்பே அவங்க அழுவலை, இங்கே வந்து நிறையா உடஞ்சாங்க. அந்த மாதிரி தான் என்கிட்டையும் வந்து உடஞ்சிட்டாங்க. அவங்க அழுகுறது வந்து ஃபேக் கிடையாது, அவங்க அழுது வந்து உண்மை தான் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லிட்டாரு. இன்னொன்று, எனக்கு மக்களுடைய ஓட்டம் இருக்குது, எல்லாம் என்னை வந்து முடிச்சு விட்டாங்க, மக்கள் அவ்வளோ கொண்டாடுறாங்க, நான் திருப்பி வந்து தான் போகிறேன், என்னை இப்போ கூட கதவை திறந்து இந்த இன்டர்வியூ நீங்கள் கேமரா க்ளோஸ் பண்ணி பிக் பாஸ் வீட்டில் அமிச்சா கூட நான் உள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக என்ட்ரிக்கு ரெடியாக தான் இருக்காரு. ஸோ விஜய் டிவி அதை கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி கேடு கட்டவங்க உள்ள நிறைய பேர் இருக்கும் பொழுது நான் மட்டும் என்ன பண்ணேன் அடுத்து அவரும் கேட்குறாரு. நான் அவர் எவ்வளோ பேர் வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க, இந்த 24% பார்த்தவங்க தெரியும், ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியே வந்து பாராட்டினாங்க. பட் இவங்களையும் சொல்லணும். அடுத்து காணாதுக்கும் சான்ஸ் இல்லை, அவரும் வந்து ரொம்ப கிருவகேலி பண்ணுற, அவரை போய் நான் மாற்றுவேன், உள்ளே போனேன்னா அந்த கேம் சேஞ்ச் பண்ணுவேன், அப்புறம் அமைதியாக இருப்பேன், டிக்னிஃபைடாக இருப்பேன், வார்த்தைகள் எதுவும் விட மாட்டேன், பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாடுவேன் அப்படின்றதையும் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு. சரியா? ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ திவாகர் நிஜமாவே புயல் கண்டென்ட்ரி திருப்பி அனுப்புனாலும் வெளியே இருக்கிற சில மூதேவிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் கண்டென்ட் மட்டும் அவங்க தான் எடுப்பாங்க. இன்றைக்கி அவர் இன்டர்வியூ கொடுத்தாருல, உடனே வந்து கண்டென்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூ கூடுவாங்க, இந்த மாதிரிலாம் வந்து எச்சத்தனை வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நல்லா நீங்கள் கவனிக்கணும், அவங்கள வச்சு சம்பாதிக்க வேண்டாம், அவரை வச்சு வேண்டாம்னு சொல்கிறவங்க இப்போ என்ன எம்முக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடணும். அவன் ஷோக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொன்னவன் உள்ளே இருக்க கேமும் தகுதி இல்லை அப்படிங்கிறப்ப இப்போ இன்டர்வியூ மட்டும் எதுக்கு கூப்பிடுற, அது வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குல்ல. ஆனால் திவாகர் இவங்கெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.